வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் சிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர் பேசுறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த 2 மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2022 வருஷம் எங்களுக்கு இலவச மனைப்பட்டான்னு சொல்லி எம்பூத்தூர்ல ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்த சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டு அந்த இடத்த அளந்து கொடுங்கன்னு கேட்டு 4 வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான நிதி மாவட்ட நிர்வாகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நாங்களும் அதுக்காக சரி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். இப்ப சமீபத்துல கடலூர்ல 3 பெரிய நிகழ்வுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு 30 கோடி ரூபாய் செலவுல புதிய பஸ் நிலையம், கடலூர் சில்வர் பீச்ல மருதம் பூங்கான்னு சொல்லி ஒரு 12 கோடி ரூபாய். எனக்கு பின்னாடி பாக்குற இந்த விஷுவல் இப்ப புதுசா 1 மாசத்துக்கு முன்ன ஆரம்பிச்சது பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 மாசம் கூட முழுமையா நிறைவு பெறாத இந்த இடம் 50% பணிகள் முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல நிதி இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த இடத்த சரி பண்றதுக்கு என்எல்சிட்ட கேட்கிறோம், அவங்க இன்னும் சரி பண்ணி கொடுக்கல, நாங்க எங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகம் நிதி இல்லை இப்படின்னு சொல்லி எங்களை மாற்றுத்திறனாளியை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை நாங்க ஒரு தீர்வு காண்றதுக்காக தான் வர 23ஆம் தேதி கடலூர் சப் கலெக்டர் ஆபீஸ் கோட்டாட்சியர் அலுவலகத்துல நாங்க ஒரு போராட்டம், காத்திருப்பு போராட்டம் பண்றோம். அந்த போராட்டத்துல விடிவு கிடைக்கலன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்று காகிதமாக கொடுத்த இலவச மனைப்பட்டாவை எங்களுடைய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் குடியேறுவோம் என்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த 2 அமைச்சர்களுக்கும் இந்த சங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.